Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரியே எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கான உச்சரிப்புல இருந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் நான் ரெகுலரா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 30வது வீடியோ, கடைசி வீடியோ. ஸோ இந்த வீடியோ 2 days முன்னாடியே வந்திருக்கணும். சில ஹெல்த் இஷ்யூனால போஸ்ட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நம்ம வந்து கடைசி வீடியோல இருக்கோம். இது வந்து ஒரு ரீடிங் வீடியோவா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மொத்தமா எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சவுண்ட்ஸையும் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கான லெசன். அதாவது இங்கிலீஷ் பொனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது பொனிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 44 சவுண்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. 44 சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அந்த 44 சவுண்டு என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த 44 டிவைட் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் என்ன இருக்கு, ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 29 லெசன் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். அதே போல இந்த 30 days லெசன் ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்னது, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 44 சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து 18 வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸா சொல்றாங்க. ஸோ அந்த 18 கான்சனன்ட்ஸும் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the 18 consonant sound, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் the 5 short vowel sound, 6 long vowel sound, அதுக்கப்புறம் digraph sounds இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா R control sound இருக்கு, ஸ்பெஷல் சவுண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபுல்லா 44 சவுண்ட்ஸா வந்து சொல்றாங்க. இந்த 18 கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல என்னென்ன கான்சனன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க பியோட சவுண்டு இப், பேக், ரிபன், பன், இப், ஓகே. கேயோட சவுண்டு இக்கு, இக்கு அப்படின்ற சவுண்டு. கேட், அதாவது ஏன் இங்க வந்து கே கொடுத்துட்டு சி கொடுத்துருக்காங்கன்னா சிக்கும் இக்குன்ற சவுண்டு தான், ஓகேங்களா. ஸோ முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கிறது இக்குன்ற சவுண்டு. ஸோ இது உங்களுக்கு வந்து சிக்கு வரும் இக்குன்ற சவுண்டு. நெக்ஸ்ட் சி கே இக்குன்ற சவுண்டு, கேக்கும் இக்குன்ற சவுண்டு. பாக்ஸ் இக்ஸ்ன்னு வருது பாத்தீங்களா, ஸோ அதுக்கும் இக்கு அப்படின்ற சவுண்டு. நெக்ஸ்ட் கியூக்கும் இக்குன்ற சவுண்டு, ஓகே. ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த கேன்றது வந்து இக்குன்ற சவுண்டை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கான்சனன்ட்ஸ்ல பாருங்க அந்த இக்குன்ற சவுண்டு, ஓகே. இது 18 சவுண்ட்ஸ் தான், ஓகேங்களா. 18 கான்சனன்ட் சவுண்ட், 18 கான்சனன்ட் இல்ல 18 கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ். ஸோ அப்போ இக்குன்ற சவுண்ட் வந்து சி, சிகே, கே, எக்ஸ், கியூ. ஸோ இங்க வந்து 1 2 3 4 5 லெட்டர்ஸ்க்கு உங்களுக்கு இக்குன்ற சவுண்ட் வந்து வருது, ஓகே. அதுக்கு அடுத்து டியோட சவுண்டு இடுங்கிற சவுண்டு. டாக், ஆட், ஃபில்டு. அடுத்து எஃபோட சவுண்டு பாருங்க, இஃப், ஃபாஸ்ட், ஃபோன். ஸோ இங்க இஃப்ன்ற சவுண்ட் வந்து எஃப்க்கும் இருக்கு, பிஹெச்சுக்கும் இஃப்ன்ற சவுண்ட் வரும். அதே மாதிரி ஏயுஜிஹெச், லாஃப், இஃப்ன்ற சவுண்டு. அதே மாதிரி ஹாஃப், ஓகே. ஃபாஸ்ட், ஃபோன், லாஃப், ஹாஃப். அடுத்தது ஜியோட சவுண்ட் வந்து இக்குன்ற சவுண்ட் இல்ல, இக்கு, இக்கு, இக்கு. அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். கெட், எக், கோஸ்ட், கெஸ்ட். அதே மாதிரி அடுத்தது வந்து ஹெச்சோட சவுண்டு இஹ்ன்ற சவுண்டு. ஹாட், ஹூ, ஜே, இஜ், ஜெட், பேஜ். இங்க வந்து பாருங்க இந்த ஜி ஈக்கும் வந்து இஜ்ன்ற சவுண்டு வருது பாத்தீங்களா. ஸோ ஜின்ற சவுண்டு ஜேக்கு மட்டும் கிடையாது, ஜியோட இ வரும்போதும் இஜ்ன்ற சவுண்டு கொடுப்போம். பேஜ், ஜிராஃப், ஐ கூட வரும்போதும் ஜிக்கு இஜ்ன்ற சவுண்டு தான் இருக்கு. ஜியாண்ட். அதே மாதிரி எல்லோட சவுண்டு இல், அப்போ லிப், ஃபெல், அப்படின்ற சவுண்டு. மேன், சம்மர், கிளைம், ஆட்டம், ஓகே. ஸோ பி வந்து சைலண்ட், ஸோ கிளைம் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இன், நெட், பெனி, நோ, நெட். அடுத்தது இப், பேன், ஹாப்பி, இர், ராட், ரிஸ்ட், இஸ், சிப், ஐஸ், சிட்டி, சயின்ஸ். இங்க இந்த இஸ்ன்ற சவுண்டு எங்கெல்லாம் வருதுன்றது தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்து டி பார்த்தீங்கன்னா இட்டுன்ற சவுண்டு. ஸோ டாப், தாமஸ், ட்ராப்ட், யூ, வேன்,
of 5 u. அடுத்தும் u தான் y weight. ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க y ஓட சவுண்ட் ஈன்ற கான்சனன்ட் சவுண்ட். s opinion, zap fuss, has cheese. ஸோ அந்த இஸ்ன்ற சவுண்ட் வந்து பார்த்தீங்களா, அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி கியூ அண்ட் எக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அதர் சவுண்ட்ஸ். த சி சவுண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த இக் சவுண்ட் அண்ட் த எஸ், அதாவது இஸ்ன்ற சவுண்ட் வந்து சிட்டி. சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கியூக்கு வந்து கூ கியூ கியூ அப்படிங்கிற சவுண்ட் வரும். எக்ஸுக்கு வந்து அப்படின்ற சவுண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 18 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்த்தாச்சு. இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுலாம் சவுண்டு தான். அது எது எதுக்கெல்லாம் அந்த சவுண்ட் வருதுன்றது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது 5 ஷார்ட் வவல் சவுண்ட். வவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் வவல் லாங் வவல்னு இருக்கு. ஷார்ட் வவல் சவுண்ட் 5 இருக்கு. ஆ, பேட், ஆஃப்டர். அதே மாதிரி எக், ஏ ஏ சவுண்ட் எக், பெட், பிரெட், ஃப்ரெண்ட். இ பிக், இன், busy, hop, o, hop, off, awful, August. ஆ சவுண்டு fun, monkey, trouble. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் ஷார்ட் சவுண்டு. இதை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம், லெசனில் போய் பாருங்கள். அடுத்தது லாங் சவுண்டில் 6 இருக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு எல்லாமே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஏயோட பேர் என்னது, ஏங்கிறது தான். அப்ப அதுதான் அதோட லாங் சவுண்டு. ஏ, இ, ஐ, ஓ, யூ, ஊ. யூக்கு மட்டும் 2 சவுண்டு இருக்கு. யூங்கிற சவுண்டும் ஊங்கிற சவுண்டும். ஸோ மேடு, மெய்டு, டே, லேடி, ஃபீட், பீன், தீஸ், பி, கேண்டி, பை, மைட், லைக், போட், போன், ஓப்பன், டோ. ஓகே, அதே மாதிரி பாருங்க யூ சவுண்ட்ல யூ, மியூல், ஃபியூ. ஓகே, ப்ளூ, சூப். ஸோ இது வந்து ஊங்குற சவுண்டு வரும், இது வந்து யூங்கிற சவுண்ட்ல வரும். அப்போ மொத்தமா நமக்கு லாங் சவுண்டு வந்து 6 இருக்கு. அடுத்தது 7 டைகிராஃப்ஸ். ஸோ அது என்னன்னா 2 எழுத்து சேர்ந்து 2 கான்சனன்ட் சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கறது. இது வந்து இச்சுன்ற சவுண்டு, சிப், பேட்ச், ஃபியூச்சர். ஓகே, அடுத்து பாருங்க இஷ்ன்ற சவுண்டு, ஷாப், ஃபிஷ். ஸோ இங்க வந்து ஃபியூச்சர் நீங்க யோசிக்கலாம், சிஹெச் கொடுத்துருக்காங்க, டியூ ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இச்சுன்ற சவுண்டு சர்ன்னு படிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த டியூக்கு இச்சு சவுண்டு தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது தை, திஸ், த, வென், ரிங், பங்க். ஓகே, இதெல்லாமே 7 டயக்ராம் சவுண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன சவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ். அதாவது இந்த ஆர் வந்து முன்னாடி இருக்க வவலோட சவுண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆர், ஆர், அர். ஓகே, ஸோ இங்க வந்து கார், பாட், ஃபோக், நார்த், ஹர், பேர்ட், ஹர்ட், இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து 5 ஸ்பெஷல் சவுண்ட் டிப்தாங்ஸ் இன்க்ளூட். அதாவது 2 வவல் சேர்ந்து வரக்கூடிய மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும். இது ஸ்பெஷல் சவுண்ட்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. ஆய், ஆயில், டாய், அவு, கவ், பவுச், புக், புல், ரா, ஹால், விஷன், ட்ரெஷர். ஓகே, ஸோ இது வந்து 44 ஆல்ரெடி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 44 சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமையும் ஒரு சில சவுண்ட்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். அதை நம்ம வந்து நிறைய ரீடிங் பண்ணுறது மூலமாக, அதோட சவுண்ட்ஸ் கற்றுக்கிறது மூலமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம 30 லெசன் இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெய்லியும் உங்களுக்கு ஒரு சவுண்ட்ஸ், அதே மாதிரி புது புது லெசன்ஸ், ரூல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பேசிக்கான விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு இங்கிலீஷே தெரியலன்னா கூட இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் நான் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் எப்படி ரீடிங் பண்ணுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே இந்த 30 டேஸில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் அடுத்தடுத்து நான் சேனலில் ஷேர் பண்ணுவேன்.
இனி வரப்போற லெசன்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ்ல வந்து சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்டை நம்ம உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கு, அதுக்கான ரூல்ஸ் என்ன இருக்கு, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.